ஹலோ ஹால், வெல்கம் டு ஜஸ்வன்ஸ் மீடியா. இன்றைக்கி வீடியோவில் ஃபேக் நெயில்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஷார்ப்பர் எடுத்துக்கோங்க. இது பஃபர் இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஷார்ப்பர், அதை ஷைன் பண்ணுறது. சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. இது நான் மிஸ்க்லைனில் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த இதுலேயே க்ளூ இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸ்க்லேயரில் இருக்கிற அந்த க்ளூ நல்லாயிருக்கும். சரி வாங்க, அதில் இப்போ நம்மளுக்கு தேவையான நைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு ஷேப்பாக எடுத்துக்கலாம். இந்த க்ளூ நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் இந்த க்ளூ வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெயிலை ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதையும் அதை ஷார்ட் பண்ணி கொஞ்சம் ஷைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நெயில் கொஞ்சம் ஒட்டும் போது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸாக ஒட்டும். அது நல்லா கொஞ்சம் எல்லா விரலில் இருக்கிற நெயிலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த நெயிலை எடுத்து அந்த ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் வச்சு பாருங்கள். நான் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கா, சைடில் ஏதாவது தெரியுதா, இல்லை ஃபிக்ஸடாக இருக்கா, பெருசாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறத ஒரு நெயிலாக வச்சு பார்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லா ஃபிங்கர்லேயும் நெயிலை நம்ம செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷார்ட் பண்ணி அது நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சிசர் இதில் யூஸ் பண்ணலை, ஏன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லா நெயிலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச உடனே நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம நெயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நெயில் பாலிஷ் போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு. அதை நீங்கள் எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் அப்படியே போட்டு அந்த நெயிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வச்சு இந்த நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நெயில், அதை நல்லா லாங் ப்ரெஸ் கொடுத்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா லாங்காக நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படி லாங் ப்ரெஸ் கொடுத்த உடனே அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நேரத்தில் அந்த அந்த அப்படியே காஞ்சிட்டு அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நம்மளாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகிறோன்னா அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி நம்மளோட மேக்கப் எல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அதை கூட நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இதே மாதிரி அந்த க்ளூ போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி எல்லா விரலுக்கும் அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு நெயிலையும் நம்ம அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சைடில் ஏதாவது தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு அந்த பஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் அப்படியே ட்ரிம் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷேப்புக்கு அது வந்துடும். இதே மாதிரி எல்லா நெயிலுக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா டைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு இந்த நெயில்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதுவுமே ஷேப் பண்ணல, கட் பண்ணல, ட்ரிம் பண்ணலை. சப்போஸ் உங்கள் விரலுக்கெலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு. எல்லா விரலுக்கும் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு கொஞ்சம் லாங்காக இருந்ததுன்னா பிடிக்கும் நெயில், அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.